ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுற ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவை கொண்ட ஒரு கோயில் தான் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதசாமி திருக்கோயில். கோயிலை பற்றி தெரியாதவங்க கூட இங்கே நடக்கிற பிரம்மாண்டமான குதிரை சந்தையை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்பேற்பட்ட அந்த திருவிழாவை கொண்ட கோயிலுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அது என்னன்னா, சுமார் 600 வருஷத்துக்கு முன்னாடி சிதம்பரத்தை அடுத்த பிச்சாபுரம் காட்டுப்பகுதியில் ஒரு கிராமத்து மக்கள் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த மக்கள் தன்னுடைய குலதெய்வமான குட்டியாண்டவருக்கு ஒரு கோயில் அமைச்சு அதில் 3 கல்லை வச்சு அந்த கற்களை தான் தன்னுடைய குலதெய்வமாக பாவிச்சு பூஜைகள் நடத்திக்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த கோயிலுக்குன்னு ஒரு பூசாரியவும் நியமிச்சிருந்தாங்க. அந்த பூசாரியும் தன்னுடைய குடும்பத்தோட எந்த குறையும் இல்லாமல் பூஜைகளை பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு. அந்த பகுதியவே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஆற்காடு நவாப் ஒரு நாள் அந்த வழியாக வரும்போது பூசாரியுடைய மகளை பார்க்குறாரு. அந்த பெண்ணோட அழகுல மயங்கி போன நவாப் பூசாரி கிட்ட போய் உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பூசாரியும் ஊர் மக்களும் அதுக்கு மறுத்துறாங்க. கோபம் அடைஞ்ச நவாப் கொஞ்ச நாள் கழித்து தான் மறுபடியும் வர்றதாகவும், ஆனால் நான் மறுபடியும் வரும்போது உங்கள் பெண்ணை நீங்கள் எனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா உங்கள் எல்லாத்தையும் கொன்னுடுவேன் மிரட்டாரு. பயந்து போன ஊர் மக்கள் ராத்திரியோட ராத்திரியா அந்த ஊரை விட்டே காலி பண்ணுறதா முடிவெடுத்தாங்க. குலதெய்வமாக வணங்கின அந்த 3 கல்லையும் எடுத்து பூசாரி தலைமையில் ஒரு கூடையில் வச்சுக்கிட்டு எல்லாரும் ராத்திரியோட ராத்திரியா அந்த ஊரை விட்டே கிளம்பிடுறாங்க. அப்படி போன ஊர் மக்கள் தங்க சரியான இடம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. வாழ்கிறதுக்கே கஷ்டமான இந்த நிலைமையில இந்த 3 வெயிட்டான கல்லையும் நம்ம தூக்கி சுமந்து தான் ஆகணுமா, இதை வச்சுக்கிட்டு எப்படி ஊர் ஊராக போக முடியும்னு நினச்ச மக்கள் தான் குலதெய்வமாக வணங்கி வந்த அந்த 3 கல்லையும் ஆற்றுல தூக்கி வீசிடுறாங்க. அப்படி வீசினதுக்கப்புறம் அதே இடத்துல தங்கிட்டு மறுநாள் காத்தால வேற ஊரை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. மறுநாள் காத்தால தூங்கி எந்திரிச்சு பார்த்த ஊர் ஜனங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. எந்த கூடைக்குள்ள இருந்து அந்த 3 கற்களையும் தூக்கி ஆற்றுல போட்டாங்களோ அதே கூடைக்குள்ள அந்த 3 கற்களும் திரும்பவும் வச்ச இடத்துல வச்ச மாதிரியே இருந்தது. அந்த ஊர் மக்கள் பண்ண தப்பு இப்போதான் அவங்களுக்கு புரிஞ்சுது. அவங்க வணங்கின தெய்வம் எந்த அளவுக்கு அந்த ஊர் மக்கள் மேலே பாசத்தோடு இருந்திருக்கிறது அவங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டம் வந்தப்பையும் அந்த 3 கல்லையும் அந்த ஊர் மக்கள் விடவே இல்லை, தூக்கிட்டே சுமந்தாங்க. ஒரு வழியாக அந்த ஊர் மக்கள் இப்போ இருக்கிற அந்தியூர் பகுதிக்கு வந்து சேர்றாங்க. அந்த பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருக்க பாண்டிய மன்னர்கிட்ட அனுமதி வாங்கி அங்கேயே வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வாழ்கிற அதே இடத்துல அந்த 3 கல்லையை வச்சு சின்னதாக ஒரு கோயில் ஒன்று கட்டுறாங்க. பல வருஷம் கழிச்சு அந்த பகுதியில் இருந்த ஒரு குறுநில பாண்டிய மன்னர் ஒருத்தர் இந்த கோயிலை கொஞ்சம் பெருசாக கட்டுறாரு. இன்னைக்கு நீங்கள் இந்த கோயிலுக்கு போனால் கூட அங்கே ஒரு வித்தியாசமான இடத்த பார்க்க முடியும். 11 அடி ஹைட்டில் ஒரு ரூம் மாதிரி இருக்கும். நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்தாலும் அந்த ரூமுக்கு எந்த வாசலும் இருக்காது. அதோடைய முன்னாடி ஒரு பாம்போடைய உருவம் வரையப்பட்டிருக்கும். அந்த அறையோட பேரை தான் குலுக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. குலுக்கை அப்படின்னா அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த கோயிலுடைய முக்கியமான பூஜை பொருட்களை வைக்கக்கூடிய ஒரு ரகசிய அறை மாதிரி. இந்த அறைக்கு எங்கேயுமே வாசல் இல்லாத காரணத்தினால எப்படி போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூமோட மேற்புறத்தில் ஒரு ஆள் மட்டும் நுழையிற மாதிரி ஒரு துவாரம் ஒன்று வச்சுருப்பாங்க. மற்ற நேரங்களில் அதை மூடிடுவாங்க. அந்த காலத்திலிருந்து குறிப்பிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பூசாரி மட்டும்தான் இந்த அறைக்குள்ள உள்ளே போய் அந்த பொருட்களை எடுத்துகிட்டு வர முடியும். ஏன்னா பாதுகாப்புக்காக அந்த ஒரே ஒரு வாசல் வழியாக நிறைய பாம்புகளையும் உள்ளே போட்டு வச்சுருப்பாங்களாம். முறைப்படி விரதம் இருந்த பூசாரி மட்டும்தான் உள்ளே இறங்கி அந்த பொருட்களை எடுத்துகிட்டு வர முடியும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை தவிர வேறு யாராவது அந்த அறைக்குள்ளே போனாங்கன்னா அந்த பாம்புகள்னால கடிப்பட்டு இறந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் குருநாதசாமி கோயிலுக்கு போனால் இன்றைக்கும் இந்த இடத்த பார்க்கலாம். இந்த கோயில் திருவிழாவில் குதிரை சந்தை எப்போலேருந்து ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா? திப்பு சுல்தான் காலத்தில் அவரோட முக்கியமான படைத்தளத்தில் ஒன்று அந்தியூரில் தான் இருந்தது. அவருடைய குதிரை படைகளுக்கு இங்கே நிறைய பயிற்சிகளும் நடந்திருக்கு. அந்த காலத்தில் கள்ளிக்கோட்டையிலிருந்து வர்ற அரபு குதிரைகளை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் இந்த இடத்துல தான் வச்சு அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. அதனால தான் கூடவே குதிரைகளுக்கு தேவையான பொருட்களையும் வச்சு இங்கேயே விற்பனை பண்ணியிருக்காங்க. வருஷம் குதிரை சந்தை ஒரு நாள்லையும் திருவிழா ஒரு நாளையும் நடந்துக்கிட்டு இருந்தது. பிற்காலங்களில் அந்த திருவிழாலேயே எல்லா சந்தைகளும் நடக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பல இடத்துல இருந்து இங்கே நடக்கிற குதிரை சந்தையும் மாட்டு சந்தையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ மக்கள் வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.